ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முடிந்த வகையில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் வெள்ளம் என்பது அதிக அளவில் மிக முக்கியமாக அதனுடைய கீழ்ப்பகுதிகள் நாராயண்கட், சின்ட்ரோன் உள்ளிட்ட பகுதிகளும் தற்போது அந்த கரை புரண்டு ஒரு வெள்ளம் என்பது ஓடுவதற்கு பார்க்க முடிகிறது. நேரடியாக இந்தியாவினுடைய பீகார் மாநிலம் வழியாக கங்கையில் இணைந்து அதன் பிறகுதான் இந்த வெள்ளம் என்பது கடலுக்கு செல்லும் என்பதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிராமங்கள் அந்த பகுதி மாவட்டங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை முதற்கட்டமாக பீகார் மாநில அரசாங்கமும் சரி மத்திய வெளியீட்டு வழங்குவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, சுசித்ரா, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து செய்தியாளர் முகிலனும் இது தொடர்பான விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார். இஸ்லாம் முகிலன், நம்ம காலையில இருந்தே இந்த செய்திகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டான தகவல்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு அடிப்படையான முக்கியமான காரணமே அந்த பனிப்பாறை ஒரு அழுத்தம் காரணமாக உடையும் போது அது பெரிய காட்டாற்று வெள்ளமா மாறும். அதுதான் இப்படியான ஒரு இயற்கை பேரிடரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய அடிப்படையான உண்மை என்ன? அது எப்படி உருவாகும்? எப்படி இது போன்ற ஒரு விபத்தாக மாறும்?